அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, மன அமைதியின் முக்கியத்துவம் என்ன பார்க்கலாங்களா? எதுக்காக மனசை அமைதியாக வச்சுக்கணும்? இப்போ நம்மளை யாருனாச்சும் கவலைப்பட வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், நாம் கவலையே படக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு கொடுக்க பதிலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளை அழ வைக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், நாம் என்ன பண்ணணும்? அழவே கூடாது. அதுதான் நாம் கொடுக்குற பதில். ஓகேங்களா? இப்போது நாம் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், நாம் ஜெயிச்சு காட்டணும். அதுதான் நாம் கொடுக்குற பதில். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த மனநிலை நமக்கு எப்போ கிடைக்கும்? இப்போ யார் எது பண்ணாலுமே அதை நாம் பெருசாக எடுத்துக்காம அமைதியாகவே இருக்கிற அந்த சூழ்நிலை நம்மளுக்கு அந்த மன அமைதி எப்போ கிடைக்கும்? அப்போது யார் எது சொன்னாலும் நாம் மன்னிச்சு விட்டுறோம் பார்த்தீங்களா? விட்டு கொடுத்து போய் மன்னிக்கும் போது மட்டும்தான் அந்த மன அமைதி கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காது. மற்றவங்கள பற்றி நாம் மனசுக்குள்ளே அவங்க ஏதாவது சொல்லிட்டா அதையே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்ம மன நிம்மதி கெட்டு போயிடும். அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம எப்பயுமே மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்படின்னு என்ன பண்ணணும்னா, எதையுமே நம்ம மனசில் வச்சுக்காம அப்பப்போ விட்டு கொடுத்து போய் மறந்துட்டோன்னு வைங்களேன், எப்பயுமே நாம் ஹாப்பியாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மனநிலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, பயிற்சி பண்ணும்போது கிடைக்கிது இல்லைங்களா? அப்போ கிடைக்கும். பயிற்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மனமானது அடங்கிடும். இப்போ கோயிலுக்கே போயோன்னு வைங்களேன், நாம் கோயிலுக்கு போகும்போது அங்கே எப்படி போன உடனே நம்மளோட மனம் அப்படியே அமைதியாகிடுது. யோசிங்க. இப்போ கோயிலுக்கு போனால் அங்கே அந்த வாசனையாக ஊதுபத்தியெல்லாம் பொருத்தி வச்சுருப்பாங்க. இன்னொன்று விளக்கு பொருத்தி வச்சுருப்பாங்க. விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவ் எல்லாம் வெளியே போயிடும், பாசிட்டிவ் எல்லாம் உள்ளே இருக்கும். அப்போ அங்கே போய் நின்னாலே நம்மளுக்கு அமைதியாக ஆகி போயிடும். இன்னொன்று, அந்த இடத்துல மந்திரமெல்லாம் சொல்லி 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 அந்த இடம் நல்லா அங்கே இருந்தால் என்ன ஆகும்னா, அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும். சரிங்களா? மனமானது அமைதியாக ஆகிடும். இப்போ கோயிலுக்கு போய் வேண்டும் போது எப்படி நம்மளுக்கு அது வேண்டிக்கிட்டா நடக்குது அப்படின்னு யோசிங்களேன். இப்போ அங்கே போய் நிற்கும்போது நம்மளுக்கு மனமானது அமைதியாக ஆகிடுதுங்களா? மனசு அமைதியாக ஆயிடுச்சுன்னா நாம் எது நினச்சாலுமே நடக்கும். இப்போ மனமானது அமைதியாக இருக்கும்போது ஆழ் மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆழ் மனம் ஒன்று இருக்குங்க. அப்போ மனமானது அமைதியான நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் ஆழ் மனது வேலை செய்யும். அப்போது நாம் நம்மளுக்கு ஏதாவது இப்போ குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும், நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கணும்னு வைங்களேன், நாம் என்ன பண்ணுவோம்? டென்ஷன் ஆகிடுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம அமைதியாக மனசை வச்சுக்கிட்டு யோசித்தோன்னு வைங்களேன், அமைதியான நிலையில் தாட்டு இல்லாமல் யோசித்தோன்னு வைங்களேன், அதுக்குண்டான பதில் நமக்குள்ளே இருந்தே கிடைக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? பதட்டமாக இருப்போம். அந்த டைமில் என்னடா அது யோசிச்சுட்டே இருக்கோம், பதிலே கிடைக்க மாட்டேங்குது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அப்போது நாம் டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் அமைதியாக உட்காந்து சிந்திக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே இருந்தே பதில் கிடைக்கும். இப்போ ஆன்ம தேடலுக்கு மட்டும்தான் வெளியே தேடிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்ன கொஸ்டின், நம்மளுக்கு என்ன சந்தேகம்னாலும் நமக்குள்ளேயே பகவான் இருக்காது இல்லைங்களா? அமைதியாக உட்காந்துட்டு நாம் சிந்திக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்தே நம்மளுக்கு பதில் கிடைச்சிடும்.
அப்போது இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மனசு ஒருநிலைப்படும் போது மட்டும்தான் நமக்கு அந்த நம்மளுக்குள்ளேருந்தே அந்த நம்மளுக்கு என்ன வேணுமோ அதனோட பதில் கிடைக்கிது. அப்போ மனசு ஒருநிலைப்படுறது எவ்வளோ முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், நாம் மற்றவங்கள் நலனுக்காக நாம் படாமல் இருந்தால் கூட, கோவப்பட்டாலும் சரி படலைன்னாலும் சரி, இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ இருந்துட்டோம் இல்லைங்களா. இப்போது நம்மளோட நலனுக்காகவாச்சும் கோவப்படாமல் இருந்தோன்னு வைங்களேன், அப்போ தான் நம்மளுக்கு அந்த மன நிம்மதி கிடைக்கும். அப்போ தான் மன அமைதி கிடைக்கும். அந்த மனசு அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் நாம் நினச்சதை பண்ண முடியும். சரிங்களா. அப்போது நமக்குள்ளேயே எவ்வளோ சக்தி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நாம் அதெல்லாம் போய் வெளியே தான் தேடிட்டுருக்கோம். எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரியலன்னு நெகட்டிவாக நினச்சோன்னு வைங்களேன், எதையுமே நம்மளால் பண்ண முடியாது. எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப 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 முக்கியம். நடக்கும் அப்படின்னு அதை எதை பற்றி நாம் யோசிச்சுட்டே இருக்கிறோமோ அப்போ தான் அதுவாக நம்ம ஆக முடியும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஃபஸ்ட்டு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வெயி, அப்போ தான் உன்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் போக வைக்க முடியும். நீ என்னாலேயே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்மனே இருந்தேன், முயற்சியே பண்ணலைன்னு வச்சுக்கோயேன், நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் பகவான் சொல்கிறார். இப்போது நீ ஏதாச்சும் முயற்சி பண்ணணும், நீ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும், அப்போ தான் அடுத்தடுத்த உதவியை நான் பண்ண முடியும். உன்னோட முயற்சி ரொம்ப முக்கியம். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உன்னோட முயற்சி அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பண்ணும்போது மட்டும்தான் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அப்போது மற்றவங்கள்லாம் ஏதாவது சொன்னால் கூட நாம் அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. எப்படி இருக்க முடியும்? ஒன்றே விட்டு கொடுத்து போயிடணும், மன்னிச்சிடணும், மறந்துடணும். எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிக்கணும். சரிங்களா. அப்போ அந்த பகவானாக பாவிச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த பாகுபாடாக பார்க்க மாட்டோம். இருக்கிறவங்க, இல்லாதவங்க, ஏழைங்க, பணக்காரங்க, இப்போ படித்தவங்க, படிக்காதவங்க, இது எதையுமே பார்க்க தோணாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே பகவான் இருக்காது இல்லையா. அப்போது அவங்கவுங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்களோ அதுபடி வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லைங்களா. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அவங்களையெல்லாம்? பகவானாக பாவிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு யார் பார்த்தாலுமே நம்மளுக்கு டென்ஷன் ஆகாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்க தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி. இப்போ எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது ஹாப்பியாக ஆகிடலாம், மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன் எனி டைம் ஹாப்பியாக மனசை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது மட்டும்தான் எல்லா வேலையும் நல்லா பண்ண முடியும். இல்லைன்னா பண்ணவே முடியாது. யோசிங்களேன், டென்ஷன் ஆகிட்டோன்னு வைங்க, அன்றைக்கி வேலையே அவ்வளோதான் போச்சு, ஒழுங்காகவே பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் அப்போ டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மன அழுத்தத்தை நாம் கொடுக்கக்கூடாது. மன அழுத்தம் கொடுத்தோன்னு வைங்களேன், எந்த வேலையுமே ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? யாருக்கிட்டையுமே எதையுமே நம்ம கோவப்படாமல் அன்பாக நடந்துக்கணும். அன்பாக நடந்துக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிடும். ஆனால் இதில் ஆன்மீகத்தில் பூந்துட்டாங்கன்னு வைங்களேன், பகவான் பாதம் சரணாகதி அடையிறது ரொம்ப முக்கியம். சரணாகதி அடைச்சிட்டா என்ன ஆகுன்னா, நீ அன்பை கடைப்பிடின்னு பகவான் சொல்கிறாரு இல்லைங்களா. அன்பே சிவம் அப்படின்ட்டு. அதுக்காக டெஸ்ட்டெல்லாம் நிறைய வைப்பார். ஸ்கூல் டெஸ்ட்டை விட அதிகமாகவே வைப்பார் பகவான். எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெஸ்ட் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா,
பகவான் வந்து இந்த இந்த டெஸ்டெல்லாம் வைப்பாருன்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே வந்து அப்போ நீ என்ன பண்ணாலும் சரி, நான் அமைதியாக இருப்பேன்ப்பா, நான் கோவப்படவே மாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம அப்படியே அதை சவாலாக எடுத்துக்கணும். இப்படி தான் நான் இருப்பேன், எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக தான் பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே அடுத்தடுத்த ப்ரமோஷன் அப்போ தான் கொடுப்பார். தவத்தினால் கிடைக்கிற அந்த ப்ரமோஷனை விட, அந்த பவர்ஸை விட, அன்பாக இருக்கும்போது கிடைக்கிற அந்த பவர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் சொல்கிறது, தவத்தை விட அன்பிற்கு மதிப்பு மிக்க அதிகம், மிக மிக அதிகம். ஆகையினால முத எதை ஃபாலோ பண்ணணும்னா அன்பை கடைப்பிடிக்கணும். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா செய்யணும். இப்போ நம்ம குடும்ப வேலையே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? நம்ம குடும்ப வேலையும் பார்க்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது மற்றவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ, சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை. அப்போது நீ சேவை மனப்பான்மையோடு பண்ணுறியா இல்லையான்றது பார்ப்பாரு. இப்போ இன்றைக்கி என்ன செஞ்சோம், ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். இப்போ இன்றைக்கி என்ன செஞ்சோம், நம்ம வீட்டு வேலை மட்டும் செஞ்சோமா, இல்லை யாருக்காச்சும் ஏதாவது உதவி செஞ்சோமா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ ஏதாவது தெரியல சொல்லி கொடுத்தோன்னு வைங்களேன், அதுவுமே ஒரு உதவி தானே. அப்போது நாம் சொல்லி கொடுக்கும்போது தான் எதாக இருந்தாலும் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க தானே நம்மளுக்கு வந்து திரும்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம கொடுத்துட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்கே போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், மலை மேலே போகணும், அங்கே இருட்டாக இருக்குது, எப்படிடா போகலான்னு நினைப்போம். அப்போ கையில் ஒரு டார்ச் வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்போ டார்ச் இப்படியே பிடிக்கும்போது என்ன ஆகும், அது கொஞ்சம் தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டும். இப்போ இந்த டார்ச் வந்து கொஞ்சம் தூரம் தானே வெளிச்சம் காட்டுது, இது வச்சுட்டு எப்படி அது முடிக்கும் போக முடியும்னு நினச்சா போக முடியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த டார்ச் பிடிச்சா கொஞ்சம் தூரம் வெளிச்சம் காட்டும், திரும்ப போக திரும்பவும் அதே கொஞ்சம் தூரம் வெளிச்சம் காட்டும் இல்லைங்களா? அதை போல் நாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பகவான் அதுக்கு வழி காட்டுவார். அப்போ என்ன பண்ணணும், நாம் மற்றவங்களுக்கும் உதவி பண்ணணும். பண்ண நம்மளுக்கு பகவான் கொடுத்துடுவார் அப்படின்னு நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், அப்போ தான் நம்மளுக்கு மேலே முன்னேற்றம் உண்டாகும். சரிங்களா? அப்போது எல்லாத்தையுமே நம்ம பகவானாக பாவிச்சு பார்ப்போம், எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக நடந்துக்குவோம், பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், ஹாப்பியாக வாழ்வோம். தினமும் பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.